நான் தள்ளி நிக்கிறேன். அப்ப விஜய் சார் வந்தாங்க. வந்துட்டு என்ன பார்த்துட்டாங்க, நேரா என்கிட்ட தான் வந்தாங்க. வந்துட்டு ஆனா சூப்பரா இருந்துச்சு நான் படம். எனக்கு சின்ன உள்ளூர லைட்டா போகும் அவர் நடிக்கிறேன்ட்டு. நீ தான் செகண்ட் ஹாப்பே கேட்கலண்ணா அப்படின்னு. இல்லைண்ணா இதுதான் ரொம்ப கரெக்ட், இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வரணும்னு இருந்திருக்கு. அந்த பையன் தான் ரொம்ப சரியா இருந்துச்சு, அவர் தான் இந்த படத்துக்கு சரி வச்சுட்டீங்கன்னா. அந்த செகண்ட் ஹாப்ல தாளம் போற ஃபைட்லாம் அவள் நல்லா இருந்துச்சு நான் சொல்லி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்புறம் எனக்கு அந்த நிமிஷம் தான் இருந்துச்சு, அவரே சொல்றாங்கிறப்ப நானும் சந்தோஷமாயி அப்படியே பஸ்ல அடிச்சதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாம பேக்ல என்னன்னா வந்து பையன் மேல ஒண்ணு கை வச்சுலே, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக், எல்லார் வாயிலிருந்து வரும். தெலுங்குல போனாலும் சொல்லுவாங்க, அபாய் மீதொட்டி செய்யப்பட்டது அடிக்கிறப்போ அது பெரிய விஷயம். விஷால் வந்து அங்கேயே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க ஃபீல். அப்படியே வந்து ஒரு காசி காசி காசின்னு ஒரு பில்டப் பண்ணி வந்துட்டு பஸ்ல விட்டு அடிச்சதுக்கு பிறகு அப்படியே அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சு அவங்க அப்பா ஓபன் பண்ணதுக்கு பிறகு அந்த பேக்கிங் எல்லாம் ஆனதுக்கு படம் பந்தங்கோடிங்கிற பேர்ல மிகப்பெரிய ஹிட். அதுக்கு காரணம் வந்து விக்கி தான். இந்த படத்தை வந்து எத்தனையோ ரைட்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து ரீமேக் பண்ணுமே சொல்லிட்டு ராம் சரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக சஞ்சீவ் சார் கேட்டாரு, அல்லு அரவிந்த் சார் கேட்டாங்க, அல்லு அர்ஜுனுக்காக. இப்பயும் நான் ஹைதராபாத் போனேன்னா என்டிஆர் மீட் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு, இந்த படத்துல இருக்கிற சீன் பை சீன் டயலாக் பை டயலாக் சொல்லுவார். படம் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம டெய்லி வேலைகள் லிஸ்ட் எழுதுவோம் தெரியுமா, காலைல வந்த உடனே ஒரு லிஸ்ட் போடுவோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்றது எதுல ஆரம்பிப்போம்னா டைட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எந்த வேலையிலன்னா அசிஸ்டன்ஸ் சொல்லுவேன், டைட்டில் பிடிக்க வேண்டும் எழுதிக்கடா அப்படின்னு முதல் வேலை டாஸ்க். ஆமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையா போவோம். இப்படி பேசி வெவ்வேறு டைட்டில் பேசணும். சடனா ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, என்னன்னா இந்த டைட்டில் எப்படி தெரியுமா, தியேட்டர்ல வந்து அப்படி ஓடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஓடுச்சு. ஒரு சில விஷயம் அப்படி நடக்கும், சண்டை கோழி ஓடுது எனக்கு முன்னாடி தியேட்டர்ல இருக்கும்போது, இல்ல மைண்ட்ல கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஓடுது, ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி சண்டை கோழி அப்படி ஓடுது. அப்படிதான் பிக்ஸ் பண்ணது. ஆக்ஷன் படத்தை நான் பார்க்கும்போது எடுத்தமா இம்மிடியேட்டா ஃபைட்டு அந்த மாதிரி வர்றதை கூட நான் ரசிக்க மாட்டேன். ஏன் அந்த ஆக்ஷன் நடக்குது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதை எப்படி ஷூட் பண்றோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எப்பயுமே நினைப்பேன். உதாரணத்துக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் பிளாக் வந்து நான் ரொம்ப ரசிச்சது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிரபாகரன். அது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு, அதுக்கு லீடு வந்து 34-35 நிமிஷம் விஜயகாந்த் சார் இல்லை, ஒரு சரியான நேரத்தில் அப்படி வருவார்ல. அதுக்கு முன்னாடி 3 இடத்துல வருவார்னு நம்ம நினைப்போம், அங்கெல்லாம் இல்லை. இங்கே வந்து அந்த எமோஷன் அப்படி பில்ட் ஆகி அந்த ஆக்ஷன் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த இது அதுதான் என்னுடைய படங்களில் வந்து இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படிதான் ஓரளவு செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். எத்தனை சண்டை படத்துலன்னு கேட்டு தான் சின்ன வயசுல படத்துக்கெல்லாம் போவேன். எங்கள் சின்னன்கிட்ட கேட்பேன், இந்த படத்தில் எத்தனை சண்டைன்னு கேட்டு தான் படத்துக்கு போகிற ஆள். அது இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரு சிலரை பற்றி கம்பேர் பண்ணல எங்கள் அண்ணன்ல சின்ன வயசுல கேட்பேன், இவரும் ஒரு சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆக்ஷன் அந்த ஃபீல் இது மேலே அது மேலே பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட். பர்டிகுலர் இந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து இந்த காரில் ஏறி திருட்டுத்தனமாக உட்காந்து அந்த அருங்குளம் அந்த ஃபைட் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அப்படியே வந்து நான் தான் அது அந்த மூடு என்னுடைய மூடு தான். எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சின்ன தகராறுலாம் வரும். அப்போது நான் பரமக்குடி பக்கத்தில் லட்சுமணன் ஊர். அந்த ஏதோ ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் சண்டை வளர்த்துட்டு வந்தாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மொத்த பேர் ஒன்று சேர்ந்து திருப்பி போய் அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆவாங்க. அப்போ சின்ன பையனாக இருப்பேன். அப்படி வந்து பின்னாடி வந்து எங்கள் அண்ணன் பின்னாடி எல்லாம் நிற்பேன். இப்போ எந்த நிமிஷமும் எல்லாம் கிளம்புறாங்க, நம்மளும் கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு மூடு சின்ன வயசுல. அப்போ தள்ளி நின்று வாத்தியார் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பொறுப்பானவங்க எல்லாம் எப்பா ஏதாவது காலையில் பேசிக்கலாங்கிறப்போ எனக்கு கோபமா வரும், இருந்தாலும் ஏன் கட்டையை போடுறான், கிளம்பி போக வேண்டியது தானே, அடிக்க வேண்டியது தானே மாதிரி மூடு இருக்கும். அந்த மூடு சின்ன பசங்களாம் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க எல்லாம் போங்கம்பாங்க. அப்போ மெதுவாக சுற்றி யார் பின்னாடியாக போய் நின்றுக்கிறது, எப்பா விடுங்கப்பா காலைல பேசிக்கலாம்பாங்க. ஐயோ நடக்காது பொறுக்க. இந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது சண்டை நடந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், எத்தனை பேருக்கு என்ன நடக்கலாம் தெரியாது. ஆனா அந்த வயசுல ஒரு மூடு இருக்குல்ல, அந்த ஒரு வீரம், அந்த அந்த ஃபீலு